இந்திய உணவு பிரியர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாட்டு ஸ்பெஷலான கந்தர் அப்பம். இந்த கந்தர் அப்பம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷலாகவும் கந்தனுக்கு ரொம்ப பிடித்தமான கந்தர் அப்பம் எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். கந்தரப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி, 100 கிராம் வெள்ளை உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 1 கிலோ வெல்லம், அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சோடா உப்பு. இப்போ நம்ம கந்தரப்பம் செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். 100 கிராம் வெள்ளை உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு. இந்த பருப்பு அரிசி எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம 3 முறை நல்லா கழுவிட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசியும் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து எல்லாமே நல்லா கழுவிட்டு நம்ம 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். கம்மியான குவான்டிட்டியாக இருந்தால் நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கிறேன். இப்போ கிரைண்டரில் அரிசி போடும்போது முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது அரிசி போடணும். இந்த மாவு ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம வெல்லம் சேர்க்கும்போது ரொம்ப தண்ணியாட்டாயிரும். அதனால் நம்ம மாவு கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம். நம்ம அரிசி ஆட்டும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை துருவி அது கூட சேர்த்து ஆட்டிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ஆட்டும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி நுணுக்கிக்கலாம். இந்த வெல்லத்தில் மண் கல் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே நுணுக்கி போடுறேன். இதே மண் கல்லுலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெல்லத்தை தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு அந்த கலையை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மாவு ஆட்டுற மாவில் ஊற்றி ஆட்டிக்கலாம். இப்போ மாவு நல்லா நைஸாக ஆட்டிடுச்சு. நம்ம இப்போ இடித்து வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா பொடியாக இருந்தால் தான் நம்ம கிரைண்டரில் ஆட்ட முடியும். இப்போ நம்ம மாவு நல்லா ஆட்டிடுச்சு. இப்போ கரெக்டாக ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வெல்லம் போட்டதுனால இதுக்கு மேலே தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எடுத்துக்கலாம் அதை. இப்போ மாவு நம்ம எடுத்து ஊற்றினோம்னா ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்கு அடுத்தது அப்பம் செஞ்சுக்கலாம். இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்பம் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டி எடுத்து இப்படி ஊற்றணும். மாவு கொஞ்சம் லேட்டாக ஊற்றக்கூடாது. இந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பணும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவு வெளியே வராது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும்.
அப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் அது மேலே எலும்பி வந்தோடனே கொஞ்சம் ஆயில் இப்படி மேலே எடுத்து விட்டோம்னா மேலேயும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அப்போ திருப்பி போடும்போது உள்ளே இருக்க மாவு வந்து வெளியே வராது. அதே போல் அப்பம் வந்து ஒன்றா போட்டால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 3 போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இப்படி நம்ம 2யும் தள்ளி வச்சுட்டு நம்ம கம்மியாக செய்யும்போது ஒன்றா போட்டு எடுக்கலாம். நம்ம இப்போ நிறைய குவான்டிட்டி செய்கிறோம், ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால நான் இப்போ 2 3 எப்படி போட்டேன்னு பாருங்கள். இந்த கரண்டியால் இந்த 2யும் நான் இப்படி பிடிச்சிக்கிறது. அது மேலே வந்து கொஞ்சம் இதானோடனே நம்ம விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒட்டாது, இனிமேல் ஒட்டாது. ஆனால் கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னா இல்லை ஒட்டிக்கும். எப்பயுமே அப்பம் செய்யும்போது அடுப்பு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா உள்ளே வேகாது, போட்டோடனே செவந்துடும். ஆனால் உள்ளே வேகாது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் நம்ம போடணும். ஒன்றா போட்டே இருக்க ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுக்காக நம்ம இப்படியும் பண்ணலாம். நான் கரெக்டாக ஒன்று ஊற்றிட்டு கரண்டியில் இந்த ஏற்கனவே இருக்கிற அப்பத்தை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இல்லாமல் தான் போய் ஒட்டிக்கும் மாவு. இப்போ நம்ம செட்டிநாட்டு ஸ்பெஷல் கந்தர் அப்பம். இந்த கந்தர் அப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நைவேத்தியமாக இது செய்யலாம். கந்தனுக்கு பிடித்த கந்தர் அப்பம் செய்து இந்த கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த கந்தர் அப்பம் எப்படி செய்யுதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி ரெசிபி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேத்துக்கு பெரிய குவான்டிட்டி வேண்டாம், ஸ்மால் குவான்டிட்டி செஞ்சு காமிங்கன்னு சொல்கிறீங்க. அதனால தான் இந்த மாதிரி ரெசிபி தமிழால் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.